நைட் டின்னருக்கு நான் வந்து பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் உனக்கு எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, சப்பாத்தி தான் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை நான் இன்றைக்கி உனக்கு பொங்கல் செஞ்சு தரேன்னு சொல்லி பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் அரைச்சிருந்தேன். சில பேர் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கிட்ட குடியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நியர்பை ஹவுஸ் தான் அவங்க வந்து ஒர்க்கிங் விமன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். பட் அவங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் விமன், அவங்க வந்து மந்த்லி அவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்து ஏர்ன் பண்ணுறதில்ல அப்படின்ற மென்டாலிட்டிலே அவங்க பேசும்போதாகட்டும், என்கிட்ட பழகும்போதாகட்டும் சேம் அதே மென்டாலிட்டியில் தான் இருந்தாங்க. நான் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, சரி இவங்களும் இதே மாதிரி இருந்துட்டு போட்டுவேன் அப்படின்னு சொல்லி நானும் அதை டேக் இட் ஈஸியாக போயிட்டேன். இதை பற்றி நான் பெருசாக யார்ட்டையும் சொன்னதும் இல்லை, ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி மறக்க முடியாத மெமரிஸை யாராச்சும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதையே நீங்கள் ரீசெண்டாக சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அவங்கள வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஷாப்பில் பார்த்தேன். அப்போ வந்து அந்த மெமரிஸ் எனக்கு வந்துடுச்சு.